நீ டேவை 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண. எனக்கு ஃபர்ஸ்ட் சவாரி 7 மணிக்கு வந்துச்சு. 12 கிலோமீட்டருக்கு 198. சரி வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு லொகேஷனுக்கு போயதுக்கு அப்புறம் கஸ்டமர் என்ன சொல்லிட்டாங்க, ஆள் யாரும் வரல, 2 பாக்ஸ் மட்டும் இருக்கு, எடுத்துட்டு போயிருங்க அப்படின்ட்டாங்க. No words. Crying is only come. இந்த மாதிரி ஆள் யாரும் வரல, 2 பாக்ஸ் மட்டும் தான் இருக்கு, 200 ரூபா கட்டுது, 230 ரூபா உனக்கு தரேன் அப்படின்னாங்க. நீங்க எதுக்கு இதுல ஆட்டோ பேசஞ்சர் ஆட்டோ புக் பண்ணி நீ போட்டுருக்கலாம்ல. சரி தரது ஒரு 300 ரூபா கொண்டு கேட்டா, தம்பி என்ன இப்படிலாம் பேசுற, அந்த மாதிரிலாம் தர முடியாது, நான் ரெகுலரா போட்டுட்டு இருக்கிறேன், 230 ரூபா தான் தருவேன். ஆனா ஆனா நான் தம்பி நான் ரெகுலரா போட்டுட்டு இருக்கேன், 230 ரூபா தான் தருவேன். நான் கேட்டேன், அப்ப இந்த மாதிரி தான் டெய்லி ஒரு ஆட்டோக்காரங்களுக்கும் கதை குடிக்கிறான்னு கேட்டேன். அவரு இல்ல, சரி சரி தம்பி 250 ரூபா தரேன், சீக்கிரம் எதுவுமே குடுத்துரு அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு நான் 7 மணிக்கு எடுத்தேன். 7:25 நான் லொகேஷன் வந்துட்டேன். இப்ப என்ன கதைனா, அங்க வந்து கால் பண்ணா அந்த கஸ்டமருக்கு கால் எடுக்கல, என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப 7:50 ஆயிடுச்சு. No words. Crying is only come. ஈவினிங்கா போய் பாக்குறேன், என்னோட ரேட்டிங் 5 ஸ்டார்ல இருந்து 4.6 இருக்கு. லாஸ்ட் புக்கிங் மட்டும் 1 ஸ்டார் கொடுத்துட்டு இருக்காங்க. 1 ஸ்டார்னா கேவலமான ஒரு ரிவ்யூ. எனக்கு ஏன் அந்த மாதிரி கொடுத்தான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் தான் பார்த்தா இது மார்னிங் ஒரு 2 பாக்ஸ் எடுத்துட்டு இருந்தால அவங்க தான் ரேட்டிங் கம்மியா கொடுத்துருக்காங்க. என்னன்னு போய் பார்த்தா, நான் வந்து அவங்க கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசினேன்ல, இந்த மாதிரி அமௌண்ட் எக்ஸ்ட்ரா ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதுவா பேசினேன். அதனால அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரின்னு சொல்லிட்டு இப்படிதான் பண்ணிருப்பாங்களே, நம்ம எல்லாம் மிஸ்டேக்கா இருக்கும்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன். சரி சும்மா தானே இருக்குமேன்னு சொல்லிட்டு அந்த லொகேஷனுக்கும் போட்டு பார்த்தேன். ரேபிடோ பார்சல்லயே எனக்கு 288 காட்டுது. சரின்னு சொல்லிட்டு போட்டர்ல 3 வீலருக்கு எவ்வளவு ஆகுதுன்னு போய் பார்த்தா, அதுவே கிட்டத்தட்ட 365 காட்டுது. என்னதான் அவங்க வந்து ரொம்ப பயங்கரமா ஏமாத்திட்டாங்க. அவங்களும் கொடுத்தாங்க, நானும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க, அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்கன்னு. பேசஞ்சர்ல ஈஸியா போட்டு 2 பாக்ஸ் ஏற்றி விட்டு இதே தான் அவங்களுக்கு வேலை. அது வந்து ஒரு கம்பெனி, அந்த கம்பெனில இருந்து எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். ஒரு டெய்லி ஒரு ஆட்டோ வர வச்சு இந்த மாதிரி சும்மா அப்படியே பேச்சு போச்சு. டெய்லி ஒரு ஆட்டோ வர வச்சு இந்த மாதிரி சும்மா பேசி இந்த மாதிரி ஒரு 20 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து மட்டும் விட்டுறாங்க. இப்ப அந்த 3 வீலர் போட்டர் ஓட்டுறவங்க எல்லாம் அவங்களுக்கு எப்படி போகும்? ஃபர்ஸ்ட் எனக்கு நீ கரெக்டான அமௌண்ட் தரல. ஃபர்ஸ்ட் எனக்கே கரெக்டான அமௌண்ட் தராம என் மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ணி என் ரேட்டிங்கே மொத்தமா குறைச்சிட்டு இப்படி பண்ணிருக்கீங்க. கரெக்டான அமௌண்ட், கரெக்டான வேலைக்கு கரெக்டான ஆட்டோ தானே சூஸ் பண்ணும். எந்த பேசஞ்சர் ஆட்டோ, அந்த ஆட்டோல வந்து நீங்க பார்சல் எடுத்துட்டு போய் வச்சு என்ன வெறுப்பேத்தி விட்டாங்கன்னு இது ரொம்ப வெறுப்பாயிருச்சு. இப்ப நான் அந்த 4.9 ரேட்டிங்ல இருக்கிறேன். 4.6 இப்ப நான் அந்த 4.6 ரேட்டிங்ல இருக்கேன். நான் திரும்பவும் 5 ஸ்டார் ரேட்டிங் போறது 9 பேசஞ்சர் வந்து எனக்கு 5 out of 5 கொடுத்தாதான் ரேட்டிங் வந்து எனக்கு 5 ஸ்டார் வரும். அது வரைக்குமே எனக்கு இந்த 4.6லயே தான் இருக்கும். அப்படியே எனக்கு அது ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கும். அது எப்படாது போவோம் அப்படின்ற மாதிரி கடுப்பாகுதுல்ல.